கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். எல்லாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாரும், ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டி விரும்பி வரவே இல்லை. நம்முடைய மெல்லிய குரல் இன்பமான சத்தத்தை கேட்கும்படி ஓடி வந்திருக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய நம்முடைய சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற தெய்வம் நீங்க தான், பேசுகிற தெய்வம் நீங்க தான், பேசுகிற கர்த்தர் நீங்க தான், எங்க அன்புள்ள தெய்வம் நீங்க தான். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுகிற ஆவியானவர் நீங்க தான். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய குரலை யாரும் நாங்கள் கேட்க வேண்டி விரும்பி வரவே இல்லை. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க தான் பேசணும். ஆண்டவரே, மனுஷன் பேசக்கூடாது. மனிதனுடைய குரலை நாங்கள் கேட்கவே விரும்பி வரல. மெல்லிய குரல், இன்பமான சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நாமே இந்த நாட்களிலும் நீங்க பேசுங்க, மகிமைப்படுவீராக. வார்த்தையிலே ஆழங்கள், மறைபொருள், புதைபொருள், வெளிப்படாத ரகசியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நீர் வெளிப்படுத்தி பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல, உன்னதமானவருடைய கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுங்க, நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. நீங்க பேசவாங்க, நீங்க பேசுவேன்னு சொல்லி எங்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல, வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஆண்டவரே, நீங்க பேசுங்க. ஜனங்களுடைய இருதயம் உங்களுடைய வருகைக்கு தகுதிப்பட வேண்டும், பரிசுத்தப்பட வேண்டும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். அதற்கென்று மக்களுடைய இருதயம் தகுதிப்பட வேண்டும். ஐயா, நீங்க கிரியைகளை செய்யுங்க, மகிமைப்படுவீராக. பேசும் அடியார்களாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடலை கைதட்டி பாடுவோமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் இவ்வுலகில் உன்னை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆயிரம் சகாயம் நேயம் ஆயிரம் சகாயம் நேயம் நாயகம் எனக்கெல்லாம் நாதமனவாகனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தந்தை தாயே நஞ்சனம் வந்துள்ளோ சீனேகித, தந்தை தாயே நஞ்சனம் வந்துள்ளோ சீனேகித, சந்தோர சகல யோக சம்போரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே. Yeah.
காரியத்திலும் இயேசு நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறாரா அல்லது எல்லாத்துக்கும் எல்லாமா வச்சிருக்கிறோமா இல்லையா? ஒரு அற்ப பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட தான் போகணும். ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, இது இது என்னை விட்டு ஓடி போனதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன செய்யணும்? அப்படி சொல்லணும். பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா, நெருக்கமான சூழ்நிலை வந்தா, அவரே தந்தையும் தாயுமா இருந்து நம்மை காப்பார், நம்மை விடுதலை செய்வார். ஆமென். நம்ம யாரு? முதல்ல நாம யாருங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்க தெரியல. நம்ம யாரு எவருங்கிறது நமக்கே புரியல. நாம யாரு? ஏசப்பாவுடைய குழந்தைகள், செல்ல பிள்ளைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரு? ஏசப்பாவுக்கு செல்ல குழந்தைகள். அப்போ நீங்க ஜெபிக்க வரும் பொழுது, தேவனுடைய பாதத்துல முழங்கால் படியிடும் பொழுது, நான் ஒரு உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கேன், என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் சொல்லி பாருங்க. உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்பாட்ட பேசுறது மாதிரி பேசுங்க. நான் உங்களுக்கு செல்ல பிள்ளை இல்லப்பா, அப்ப இதெல்லாம் எனக்கு நான் கேட்கும்போது வாங்கி கொடுத்துருவீங்கல்ல, சொல்லுங்க. நம்ம அப்பாட்ட அப்படிதானே கேட்போம். நான் உங்களுக்கு செல்ல குழந்தை தானப்பா, அப்ப எனக்கு நான் கேட்டா எல்லாம் வாங்கி தருவீங்களாப்பா? ஆமாம்மா, கண்டிப்பா வாங்கி தருவேன். அப்போ செல்ல பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஐயா உனக்கு இப்பவே வாங்கி, நீ என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறது கர்த்தர் அறிந்து, நாம கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்பதாகவே நம்ம கேட்க போறதெல்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு என்ன செய்வார்? நம்மளை பிளஸிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்துல அப்படி நீங்க ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஒவ்வொரு நாளும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, ஜெபம் இல்லாம பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, ஜெபம் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை, ஜெபம் இல்லாம தேவனோடு உள்ள ஒரு உறவு இல்லை, உறவு கொள்ள முடியாதுங்க. அப்ப பைபிள் வாசிக்கிறது எதற்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பைபிள் வேதத்தை வாசிக்கிறோம், அதுல சில ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கு. அந்த வேதத்தை படிச்சு அந்த வேதத்தில் உள்ள கிறிஸ்தவம் மார்க்கத்துக்கு சொல்லப்பட்ட சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அதை படிச்சு நம்ம அதை ஒழுங்குமுறையா நம்ம கடைபிடித்து வாழ்கிறதுக்கு, நம்ம வாழ்ந்து காட்டுகிறதுக்கு தான் இந்த சத்திய வேதம். ஆமே, வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்துக்கு. நான் யாரு? நீங்க யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், உங்க வாழ்க்கை சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தான் சொல்லணும். ஆமே, நீங்க நடக்கிறது, உங்களுடைய பார்வைகள் எல்லாமே பார்த்தாலே, ஐயோ இந்த தம்பியா, இந்த அம்மாவா உண்மையான கிறிஸ்தவங்க. ஆமென். புறஜாதியார் சொல்ல வேண்டும், இதை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல போறதை காட்டுங்க, சாட்சியாய் வாழ்ந்து காட்டுகிறதே மேலான ஒரு காரியம். ஆமென், ஆமென். இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருக்கணும்? Rejoice in the Lord always. அப்படின்னா என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. ஆமா, இந்த சந்தோஷத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்களோ என்னவோ தெரியல. இந்த சந்தோஷம் அனுபவிக்கிறீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் கை தூக்கிட்டாங்க. எல்லாருமே அனுபவிக்கணும் அந்த சந்தோஷத்தை. தேவனுடைய பாதம் அப்படிங்கிறது ரொம்ப, அது ஒரு விசேஷித்த ஒரு காரியம் தெரியுமா? அதுல இருந்து நிறைய கத்துக்கிடலாம். நிறைய 1 2 இல்ல, நிறையவே கற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லினா பசங்கவே பண்ண முடியாது.
அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையே சாட்சியாய் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆனபடியினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை ஆவியானவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். ஜெபம் இல்லாம பரலோகம் இல்லை. ஜெபம் இல்லாம நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபம் இல்லாம இயேசுவை பிரதிபலிக்க முடியவே முடியாது. தேவ ராஜ்யத்தை ஜெபம் இல்லாம கட்டி எழுப்ப முடியவே முடியாது. எல்லா பிள்ளைகளும் ஜெபம் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் வந்துருமா? வருமா? ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? படவே மாட்டாங்க. துன்மார்க்கமா போயிட்டே இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள யார் ரட்சிக்கப்படலையோ அவங்களுக்கான பாரத்தோடு ஜெபிக்கணும். நீங்க கூட பிறந்த சகோதரர் எக்கேடோ கெட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க வாழணும். ஆமென். அப்ப அவங்களுக்கு நாம முன்மாதிரியா இருக்கணும். அவங்களுக்காக பாரத்தோடு கண்ணீர் விட்டு கதறி அழுது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுதான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி எல்லாரும் வாழ்ந்து காட்டினா உலகத்துல நீங்க யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே சுவிசேஷமா போய்கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நடை என்ன செய்யும்? நட, பார்வை, செய்கை எல்லாமே அது ஒரு தேவனை பிரதிபலிக்கிறதா இருக்க, இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் உண்மையான கிறிஸ்தவங்க. மற்றவங்க எல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 மறுபடியும் நாம் வாசிக்க கேட்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். மணவாட்டியாய் இருக்கிற மணவாட்டி தேவனாகிய கர்த்தருக்கு அல்லது ஆண்டவருக்கு விருப்பமுள்ள ஒரு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? சரி, இந்த மணவாட்டி யார்? எங்க இருக்காங்க? யாரு? சபதம் மணவாட்டியா? ஓகே. திருச்சபைதான் மணவாட்டி. ஆமென். இந்த திருச்சபை எங்க இருக்கு? இந்த திருச்சபை எங்க இருக்கு? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:16-17 படித்து பாருங்க, தெரியும். ஆகையால் முதற்கொண்டே நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்தாலும் நீ ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை நம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னொரு வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நம்மை பார்த்துதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம். வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? சரி, ஒரு நிமிஷம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? நல்ல கைது. சரி, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார்னு சொல்லி சொன்னா ஆவியானவரோடு இன்னைக்கு டுடே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற ஆண்கள் கொண்டு எல்லாரும் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கை தூக்குங்க.
சரி, இருக்கிறாருல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஆவியானவரோடு நீங்க பேசுனீங்க, ஆவியானவர் உங்களோடு பேசினாரா? எத்தனை பேர் கூட இன்னைக்கு மட்டும் ஒன்னு ரெண்டு பேர் கை தூக்குறாங்க. மற்றவர்கள், மற்ற பிள்ளைகள் எங்கே போனீங்க? சொல்லுங்க, எங்க போனீங்க? நமக்கு வேலையே என்ன? இன்னைக்கு ஜெபம் பண்ணது எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் அடிக்கடி இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். திருச்சபையில் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாலே அவர் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற வரைக்கும் அந்த ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபம் நிறுத்தப்படவே கூடாது. ஆமென். அப்ப அந்த ஜெபம் நிறுத்தப்படுமானால் நீங்க ஏதோ மாம்சத்தில் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வரீங்க, அல்லது ஆவியானவர் நான் 2 மணி நேரம் ஜெபித்தேன் பாஸ்டர், என் கூட ஆவியானவர் பேசவில்லை என்று சொன்னால் ஏதோ மாம்சத்தின்படி நீ நடந்து கொண்டிருக்கிறாய், தவறு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்பாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு அர்த்தம். அப்படித்தானே? தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், நான் 2 hours ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. மாத்தட்டுகிறதுக்கு அல்ல, பெருமையாக பேசுகிறதுக்கு அல்ல. என்ன, நான் வெளிப்படுத்தலிருந்து ஆதியாகமம் வரைக்கும் இப்படிதான் நான் தலைகீழ படிச்சேன் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அல்ல. கர்த்தரோ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவும் அவனும் ஒன்னரை கலந்து ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட்டு இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதாங்க அனுபவம், அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவனுக்கு நல்ல அடையாளமே. அதுதான் உண்மையான ஒரு மனவாட்டிக்கு நல்ல ஒரு அனுபவம் வேணும். அப்படின்னா இயேசுவோடு ஆவியானவரோடு ஒவ்வொரு நொடியும் தொடர்பிலே இருந்து கொண்டே இருக்கிறது. உறவு இருந்தா தாங்க. சரி, நான் கேட்கிறேன், உங்க அம்மா அப்பா கூட நீங்க உறவுலே இல்லாம இருந்தா அவங்க கிட்ட எப்படி ஒரு காரியத்தை போய் கேட்பீங்க? சொல்லுங்க, எப்படி போய் கேட்க மனசு வருமா? சொல்லுங்க, வராது. உங்க அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லாம இருந்தா உங்க அப்பாட்ட போய் எதையுமே கேட்க மனசு வருமா? வரவே வராது. பேசுறது கூட மனசு வராது. சரி, அப்போ உறவே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை? என்ன மனவாட்டி? என்ன திருச்சபை? என்ன தேவனுடைய ஆலயம்? நீங்களே அந்த 17வது வசனத்தை படிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்போ இந்த தேவனுடைய திருச்சபை கர்த்தரோடு உள்ள ஒரு ஆவியானவரோடு உள்ள ஒரு உறவுல வளர்ச்சி அடையாவிட்டால் அது என்னங்க ஆலயம்? அது என்ன திருச்சபை? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதற்குத்தான் அதிகமா நான் அடிக்கடி ஜெபத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் திருச்சபைக்கு அதிகமா சொல்லி கொடுத்திருக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஜெபிக்க போறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அது பாவ அறிக்கை செய்யறதுன்னு நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்லவே மாட்டேன்.
நீ செய்ய வேண்டிய ஒரு, அதாவது என்னன்னா, நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரமாணமே உள்ள இருக்கிறது. ஆமென். அது என்னது? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. 5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம். யார போல இருக்க கூடாது? மாயக்காரனை போல. முதல்ல நம்முடைய ஜெப வாழ்க்கைய மற்றவர்களுக்கு முன்ன ரோல் மாடலா இருக்கணும். ஒண்ணு. அப்போ மாயக்காரர் என்று சொன்னால் அழிந்து போகக்கூடிய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு கும்பலாகவே இருக்கவே கூடாது. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாயை மாயை. பிரசங்கி சொல்ற மாதிரி எல்லாம் மாயை, அழிவுக்காக வைக்கப்பட்ட ஒன்று. அப்போ அழிவுக்கு நேராய் வழி நடத்தப்படக்கூடிய ஒரு ஜெபம் நம்முடைய ஜெபமா? இப்படி இருந்தா, அதாவது மறைஞ்சி அழிந்து ஒளிந்து போக, ஒரு சின்ன புகை, ஒரு தீக்குச்சை பத்த வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பளிச்சுன்னு எரிஞ்ச உடனே ஒரு புகை வரும். இதுக்குள்ள காணாம என்ன செஞ்சிடும்? பளிச்சுன்னு ஒரு நொடி தாங்க காணாமலே போயிடும். ஆனா அது ஊதி அணைச்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் புகை வரும். அதுவும் இருக்குமா? நம்ம கண்ணுக்கு மாட்டுமா? சற்று நேரம், 1 or 2 seconds, அதுக்கப்புறம் என்ன செய்யும்? காணாமலே மறைந்து போய்விடும். அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஜெப வாழ்க்கை இருக்கக்கூடாது. அது ஒரு போலியான ஜெப வாழ்க்கை. போலியான ஜெப வாழ்க்கை. எத்தனை பேர் அப்படி ஜோமிட்டு இருக்கிறோம்? அதனால தான் இயேசுநாதர் பேசல. ஹலோ, புரிஞ்சிட்டீங்களா? ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைகளோடு கூட பேசாததுக்கு காரணம் என்ன? மனவாட்டியா இருக்கிற திருச்சபையோடு அவர் உலாவி, வேதம் சொல்லுது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இங்க பாருங்க. ஹலோ, இங்க கவனிங்க. அவர் உலாவுகிற, நடந்து வருகிற சத்தம் எப்படி இருக்கு? எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காதல தொனிக்கிறது. நம்முடைய எஜமான் வந்து விட்டார், நம்முடைய தகப்பன் வந்து விட்டார், என்னை உண்டாக்கினவர் நான் இருக்கிற இந்த தோட்டத்துக்குள் வந்து விட்டார் அப்படிங்கிற சத்தம் தொனிக்குது. அப்படிதானே? கேட்குது இல்ல? கேட்டு என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டாங்க. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துக்கு வேண்டாம் வெறுப்பா வந்து ஜோமன வர்றீங்க? கடமுறைக்கு நீ எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? தேவனுடைய சமூகத்தை விரும்பி வருகிறோமா? விருப்பத்தோடு ஆர்வத்தோடு ஓடி வருகிறோமா? ஏண்டா உபவாசத்தை 3 நாள் போட்டு என் உணவை வர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வருகைக்கு அது தகுதிப்பட வேண்டுமானால் இவைகள் அனைத்தையும் செய்தாக வேண்டும். ஆமென். மாயக்காரனை போல் அழிந்து போகிற ஜெபத்தை செய்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபிக்க முன்னாடி என்ன செய்யணும்? மாயக்காரன் போல இருக்கக்கூடாது. கீழே வாசிங்க. மனுஷர் காணும்படியாக, மனுஷர் இங்க பாருங்க, என்னைக்குமே என் ஜெபம், இங்க பாருங்க, என்னுடைய ஆராதனை, நான் நடத்துகிற ஊழியம் எத்தனை பேர் போய் பார்க்கணும்? எத்தனை பேர் பார்க்கணும்? பார்த்து என்ன செய்யணும்? மனுஷன் பார்த்து என்னங்க நடக்க போகுது? வேணா வாயில நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை சந்தோஷப்படுத்தி என்கரேஜ் பண்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவோம். பாஸ்டர், நீங்க நடத்துற ஊழியத்துக்கு ஈடு இணையே இல்ல, யூ ஆர் வெரி கிரேட். அல்லேலூயா. இதே புல்பீட்ல நின்று ஒருத்தர்
யூ பாஸ்டர் யூ ஆர் வெரி கிரேட் அப்படின்னு ஒருத்தர் புகழ்ந்தார். ஸ்டாப் மேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஏன் ஏன் நான் பெரியவர் இல்லை, என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நடத்துகிற எங்க ஆண்டவர் தான் பெரியவர், இவன் அல்ல. இங்க வந்திருக்கிற விசுவாசிகள் அல்ல. அப்போ இப்படிப்பட்டதான சில பெருமைக்குரிய காரியங்களை பொல்லாத பிசாசானவன் யாரு? லூசிபர் என்ன செய்வான்? பெருமையை கொண்டு வந்து பெருமையான ஜெபத்தை செய்ய வச்சு தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை துண்டித்து விடுகிறான். இப்ப புரியுதா புரியலையா? ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சத்தம் கைது. புரியாதவங்க உங்களை திருத்தவே முடியாது. புரிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்பதான் முகத்தை பார்த்தோன்னு போகும். நீங்க யாரு? ஊழியக்காரரா? நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருந்த பொழுது ஒருத்தர் வந்து டக்குன்னு என் மூஞ்சி இப்படி பார்த்தவர் நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. ஏங்க நீங்கள் யார் அப்படின்னு. நான் ஏதோ அவர் வேற ஏதோ ஒரு சுப்பிரமணியம் ஏதோ ஒரு பேரை சொன்னார். செந்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, கேட்டால் என்ன நடக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ முகம் சொல்லணும். நம்முடைய முகம் என்ன செய்யணும்? சொல்லணும், பேசணும். மற்றவங்க கூட புறஜாதியார் கூட அவங்க மத்தியில் பேசணும். அப்படி நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஆமென். உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து சொன்னா, யூ ஆர் இன் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சம் வாத்தியாருக்கு மேலே வீசப்படணும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு போதகரா அல்லது ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா அப்படின்னு நம்ம பார்த்து என்ன செய்யணும்? கேட்கணுங்க. அதுதாங்க இப்ப சொன்னோம்ல, நம்முடைய நடக்கையை பார்த்து இயேசுவை கண்டுகொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்த்து சொல்லுவாங்களா? உங்களுடைய முகம் இப்படி இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவங்களுடைய முகம் மாயக்காரனை போல் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எனக்கு, அப்படிப்பட்ட ஜீவியம் எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அணகட்டிடணும். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்? இப்போ மழை வருதுன்னு சொல்லி சொன்னா பேரிடர் வரப்போகுது போட்ட வைக்கிறாங்க அரசாங்கம். என்னென்ன வேணுமோ அத்தனை காரியத்தையும் செய்யறாங்க. அதே மாதிரி தான் முன்னெச்சரிக்கையாய் நாம் ஜெபத்தில் இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தூக்கி எறியணும், களைந்து போட வேண்டும். அப்படிதானமா? மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக நம்முடைய ஜெபமே என்னைக்குமே இருக்கவே கூடாது. அது ஒரு சீக்கிரட்டா இருக்கணும். ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று விரும்புகிறார்கள். நீங்க ஜெபம் பண்ணணும்னு விரும்பாதீங்க. ஆமென். அப்படி ஜெபம் பண்ணி ஒருவேளை சந்தில குந்துல பெரிய எங்கள் ஊர்ல எல்லாம் தெருக்கல்ல கூட்டம், ஜெப கூட்டம் நடத்துவாங்க. அப்போ நமக்கு நல்லா ஜெபிக்க தெரியும், ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனாலும் என்ன செய்ய மாட்டோம்? நம்மளை விட பெரியவங்க இருக்காங்க, அவங்க ஜெபிக்கிறது. அல்லேலூயா. நம்ம விரும்பினதே இல்லை. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன செய்யறாங்க? அண்ணா நீங்க ஜெபம் பண்றீங்களா? அப்படி வந்து விரும்பி கேட்கிறாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அப்படின்னா.
அல்லேலூயா. சரி, கீழே வாசிமா. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து அவங்க தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாகி விட்டது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீயோ ஜெபம் பண்ணும் போது அங்க புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். எதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம்? தேசத்துக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தின் செழிப்பிற்காக, தேசத்தில் உள்ள விவசாயம் எல்லாம் நல்ல விளைச்சலை தந்து என்ன செய்யணும்? விலைவாசி குறையணும். மட்டுக்கு மிஞ்சி விளைஞ்சதுன்னா தானியம் எல்லாம் எங்க வந்துடும்? சந்தைக்கு வரும். அப்ப விலைவாசி என்ன செஞ்சிடும்? கண்டிப்பா குறையத்தானே செய்யும். மக்கள் எல்லாமே இன்னைக்கு விலைவாசி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஆனா ஓவரா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவங்க சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில மழை பெஞ்ச உடனே பெருவெள்ளம் வருது. விவசாயிகள் என்ன பண்றாங்க? நல்ல முட்டளவு தண்ணிக்குள்ள நின்றுகிட்டு எங்க நெல்லெல்லாம் விளைஞ்சு பாருங்க, தண்ணிக்குள்ள கிடக்குது. காட்டுறதை எத்தனை பேர் பார்க்கிறோம்? ஏன் அழிவின் மழை, ஆசீர்வாதமான மழை இல்ல, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு மழை தேவையா? கிறிஸ்தவங்க ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிக்கல. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிக்காததுனால இந்த மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபை தன்னை ஆயத்தப்படுத்த, எப்படிங்க ஆயத்தப்படுத்த முடியும்? முடியுமா? முடியுமா? நோ, முடியவே முடியாது. கீழே வாசிமா. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, முதல்ல கதவு என்ன செய்திருக்கு? கதவு என்ன செய்திருக்கு? அறை வீடு எப்படி இருக்கு? திறந்தான் கிடக்குது. யார் திறந்து போட்டது? நம்ம தானே. தேவையாது. திறந்து போட்ட வீட்டுக்குள்ள நாய் பூந்த கதைன்னு சொல்லி உலகத்தான் சொல்லுவான். ஆவிக்குரியவங்க சொல்றோம், நீ திறந்து போட்ட உன் வீட்டு அறை வீட்டுக்குள்ள பிசாசு தான் போவோம். அத்தனை உணர்ந்து என்ன செய்வான்? அவன் சரக்கு அள்ளி உள்ள வந்து வச்சுக்கிட்டு உன்னை ஜெபிக்க விட மாட்டான், தூங்க வைப்பான். கர்த்தரோடு உள்ள ஒரு உறவை நீங்க என்னதான் முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுடைய அறை கதவை பூட்டப்படாவிட்டால் நம்மோடு இயேசுவோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு இயேசுவோடு கூட ஆவியானவரோடு ஜெபித்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆவியானவரோடு பேசாமல் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அறை கதவு பூட்டப்படாத ஒரு அறை கதவாய் இருக்கிறது. அது முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க, பூட்டப்பட வேண்டும். யார் பூட்டுறது? அதுக்குன்னு ஒருத்தர் வருவாரா? வரவே மாட்டார். யார் பூட்டுறதுன்னா நாம் தான் பூட்டணும். ஆமென். சரி, உள்ள போ சொல்லி சொல்றாரு. இங்க பாருங்க, உள்ள போன உடனே என்ன செய்யறோம்? சாஸ்திரனுடைய சரக்கு இருக்கு, எல்லாத்தையும் அள்ளி சொல்லுங்க வெளியே போடுறோம். அத்தனை அள்ளி வெளியே போட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அறை கதவை பூட்டி என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? வாருமையா போதகரே, வந்தமீரம் தங்கீரும் சேருமையா பங்கிதரும், சேருமையா பங்கிதரும், ஸ்ரீயவரா எங்களிடம். ஆமென். வந்து எங்களோட என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? தங்கி இருந்து நீங்க என் கூடவே இருக்கணும். என்னை விட்டு நீங்க விலகி போயிடக்கூடாது. அப்படின்னா நீங்க ஒரு சிங்காசனத்தை உள்ள போடுங்க, அங்கே வந்து அமருவா. ஆட்டுக்குட்டியானவரும் மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபையும் ஒருவருக்கொரு ஒரே அறையில ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஆனந்தமும் பரவசமும் அடைந்து பரிசுத்தத்தில் நாம் தேர்ச்சி பெற்ற தேவ பிள்ளையாய் நல்ல ஒரு மனவாட்டியாய் நாம் வாழ்ந்து காட்ட முடியும்.
Praise the Lord. ஏன் தெரியுமா? சாசானம் அதுக்கப்புறம் நீங்க தான் அள்ளி வெளியே போட்டீங்க. எதெல்லாம் அள்ளி வெளியே போடணும்? மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவன் நதியே பாட்டு மட்டும் தெரியும், ஆனா பாடுவதற்கு நன்றாக தெரியும். நான் கர்த்தரின் ஜீவ நதியா இருக்கிறேன்னா என் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தரோடு இருந்த ஆவியானவரோடு இருந்தா மட்டும்தான் ஜீவ நதி இங்கிருந்து புறப்படும். ஆமென். இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, மாறாங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு தண்ணி எப்படி இருந்தது? அந்த மாதிரி தனியா மாறிடக்கூடாது. அவ நம்முடைய தண்ணி, நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் எப்படி இருக்கணுமா? தித்திப்பா இருக்க வேண்டும். இயேசுவை செலிப்ரேஷன் பண்ணுகிற ஒரு வார்த்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ள நீங்க சிங்காசனத்தை போட்டீங்கன்னா பிசாசனுடைய சரக்கெல்லாம் அள்ளி வெளியே போட்டுட்டு மாம்சத்தின் கிரியைகள் நல்லா கவனிங்க. கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட 17 காரியத்தை அள்ளி வெளியே போட்டுட்டு நீங்க இயேசுநாதருக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டீங்கன்னா அவர் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 21:3 படிங்க. சீக்கிரமா படிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, எல்லாத்தையும் அள்ளி வெளியே, இங்க கவனிங்க எல்லாரும், எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுட்டு உங்க கதவை பூட்டி, அரை கதவை பூட்டி நீங்க இயேசுநாதருக்கு சிங்காசனம் போட்டா, ஓ வாழ்நாள் முழு லைஃப் லாங் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் நாம் உயிரோடு வாழுகின்றோமோ அத்தனை வருஷமும் நமக்குள்ளே இருந்து நம்மை அனுதினமும் போஷித்து நடத்தி நம்மோடு சம்பாஷணை பண்ணிக்கொண்டே இருப்பார். அவரும் நாமும் நாம் பேசிக்கொண்டே இருப்போம். எத்தனை மகிழ்ச்சி! தேவனோடு உள்ள ஒரு உறவுல அனுதினம் வளர்ச்சி அடைய முடியும். அனுதினமும் எவ்ரிடே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு என்ன செய்ய முடியும்? ஒரு அறைக்குள்ள பாருங்க, புருஷனும் கணவனும் மனைவி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. யோசித்து பாருங்க, கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு உறவு தான் திருச்சபைக்கும் மணவாட்டியா இருக்கிற திருச்சபைக்கும் மணவாளனுக்கு உள்ள ஒரு உறவை ஒப்பனையாக கொண்டு வரார். ஆமென். வேதம் சொல்லுகிறது இந்த ரகசியம் பெரியது. That is a secret. அவ என்ன செய்யக்கூடாது? அதுக்கு அந்த ரகசியத்தை கர்த்தர் சில ரகசியங்களை சில காரியங்களை ரகசியமா வச்சிருக்கிறத அனலைஸ் பண்ண போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும், கிறுக்கு கண்டிப்பா வந்துடும். Praise the Lord. Praise the Lord. ஆமா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த தேவனோடு இப்போ சிங்காசனத்தை உள்ள போட்டாச்சு. மணவாளனும் மணவாட்டியும் உள்ளதான் அந்த அறை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சரி, இப்போ அறை வீட்டுக்குள்ள சில கூடிய ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த மணவாட்டுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். Praise the Lord. மணவாட்டினுடைய கேரக்டர்ஸ் நல்ல கவனிங்க. எப்படியும் தம்பி சார்லஸை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க? பெண் வீட்டில் விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஆளுக்கிட்ட கேட்டால் அவனை மாதிரி நல்ல பிள்ளை இந்த எங்கேயுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் பார்த்தது இல்லை, தாராளமாக கொடுங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன் இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அப்போ சில கேரக்டர்களை
பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண்ணை பற்றி என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா விசாரிச்சிருந்திருப்பாங்க. இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இயற்கை இது நடக்கக்கூடிய ஒன்று. கேரக்டர்ஸ், எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள். அதே மாதிரி தான் ஆண்டவரும் திருச்சபையாகிய மணவாட்டிகிட்ட கர்த்தர் சில குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று சொல்றாரு பாருங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்கிறார்? உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம மனத்தாழ்மையா நடந்துக்கிறோமா இல்லையா? அந்த அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் திருச்சபை ஆகிய மணவாட்டிட்ட இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடுறோம்? தாழ்விலிருந்து என்னை எடுத்தார், தாயினும் மேலாய் மார்போடனைத்தார். இது பாடுறோங்க. தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தப்பட்ட இருதயம் இந்த மனவாட்டியா இருக்கிற திருச்சபையே என்கிட்ட இருக்குதா? உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? எப்படி தேவனுக்கு முன்பதாக கடைசிய காலம் தொனிக்கும், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொன்ன உடனே கடைசிய காலம் தொனிக்கும். அப்பொழுது என்ன செய்ய போறோம்? பொழுது நாம் என்ன செய்ய போறோம்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? என்ன பதில் சொல்ல போறோம்? சொல்லுங்க. ஒரே நொடியில் மறுரூபம் அடைந்து விடுவேன் என்று சொல்லுகிறதற்கு இப்பொழுது இருக்கிற மனவாட்டியாகிய திருச்சபையே நாம் தகுதி இல்லாவிட்டால் எப்படி நாம் இந்த காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வருகைக்கு இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே தகுதியே இல்லாதவர்களால் இருந்து கொண்டிருக்கிறோமே. இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் பரிதாபம் மனவாட்டிக்கு. ஆமென். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதற்காகவே ஆவியானவர் இப்படிப்பட்ட சில காரியங்களை நான் பேச வருவேன் சொல்லித்தான் இந்த காரியங்களை குறித்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனவாட்டியாக இருக்கிற திருச்சபை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் இருதயம் இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? இருதயத்துல எல்லாரும் கை வச்சு, இயேசுவே மனதில் நல்ல ஒரு தாழ்மை உள்ள ஒரு குணத்தை தான். எல்லாரும் இருதயத்துல கை வைக்க, ஆண்டவரே மனதில் உமக்கு பிடித்தமான ஒரு குணம் தாழ்மை. உன்னிடத்தில் தாழ்மை எல்லாம் வேற என்னத்தை கேட்கிறார்? தாழ்மை எனக்குள்ள தான். எல்லாம் சொல்லுங்க, தாழ்மை எனக்குள்ள வேணும். இயேசுவே தாழ்மை குணம் என்கிட்ட இல்லப்பா, தாழ்மை குணம் என்கிட்ட இல்லவே இல்லை. ப்ளீஸ் ஆண்டவரே, தாழ்மை குணத்தை எனக்குள்ள தாங்கப்பா. என் வாழ்க்கைக்கு நான் தகுதியாக உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டுமே. என்கிட்ட அது இல்லையே. ஜோமனுங்கப்பா, ஜோமனுங்க. என்கிட்ட அது இல்லையப்பா, இல்லையே. என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. இருதயத்தில் கை வச்சு ஜோமனுங்க. என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. தாழ்மையாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த அனுபவம் எனக்குள்ள தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க. மனத்தாழ்மை, மனசுல ஒரு தாழ்மையான குணம் எனக்குள்ள வேணும் ஐயா.
எனக்குள்ள வேண்டும் ஐயா. இயேசுவே, பெருமையான குணம் அல்லவா, பெருமையான குணம் அல்லவா எனக்குள்ளே கலந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபையாகிய மனவாட்டியினிடத்தில் விரும்புகிற தாழ்மை என்னும் குணம் என் கையிலே. தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். நாம் கேட்கலாம். தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ நான் எந்த இடத்துல போய் என்னைய உயர்த்தினேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதனால தானே 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனா தேவனோடு உறவு இல்லையே, பேச முடியலையே. முடியாத காரணம் என்னன்னா, என்கிட்ட முதலாவது கர்த்தர் விரும்புகிற தாழ்மை என்னும் ஆவிக்குரிய கனி இல்லை. ஆமென், ஆமென். அது எனக்கு வேணும் அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஜெபிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுடலாம். ஹலோ, கவனிங்க, எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டுடலாம். பிசாசன் சரக்கு அத்தனை வழி அள்ளி போட்டுடலாம். ஆனா ஒரு டம்மி பீஸா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென், ஆமென். ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், அப்படியே அபிஷேகம் பெறாம ஒரு டம்மி கிறிஸ்தவன வாழவே கூடாது. அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த நேரத்தில் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆபத்து வரும்னு தெரியவே தெரியாது, நாம் புரிந்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போற போக்கிலே நம்ம வண்டி என்ன செய்யும், அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எங்கேயாவது போய் சக்கரம் சிக்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம வந்த ரூட் என்னது தப்பு, வந்த ரூட் என்னது தப்பு. அப்பதான் புரியும். சக்கரம் சிக்கி சொல்லல முடியாதபடி உள்ள பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் முட்டாள்தனமா நான் நடந்துட்டேனே. முட்டிட்டு புரியலாமா? சொல்லுங்க. முட்டிட்டு பணிகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? வேண்டாம். இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். மனதில் என்ன வேணும்? தாழ்மை. மனசுல என்ன வேணும்? தாழ்மை வேணும். யாருக்கு முன்பதாக? கர்த்தருக்கு முன்பதாக மனதில் தாழ்மை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க. நல்ல கவனிங்க. 2 மனுஷர் எங்க போறாங்க? ஜெபிக்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன். அதுல வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்துட்டு. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று அவனுடைய இங்க பாருங்க, பரிசேயனுடைய ஜெபத்தை நல்ல உன்னிப்பா கவனிங்க. தேவனே, நான் இங்க பாருங்க, ஐயன். இந்த என்னைக்கு இந்த நான்கிறது ஜெபத்துல வருதோ அவன் பிசாசுனால உண்டாயிருக்கிறான்னு அர்த்தம். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழல. அவனுக்குள்ள சரியான நம்பர் 1 லூசிபரின் தள்ளப்பட்ட தூதனின் ஆவி உள்ள குடியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். வார்த்தைதான் கனியா வெளிப்படும். நான்
பாருங்க, ஜெபத்துல நான்கிற வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது. உமக்கு அடிமை. ஆமென். கர்த்தருக்கு அடிமை. தெரியுமா? அப்படி என்னைக்காவது ஜெபம் பண்றோமா? தேவனுக்கு அடிமை. வாசிங்க. நான் எப்படிப்பட்டவன்? இங்க பாருங்க, அழகா சொல்றான். நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். பாத்தீங்களா? இங்க பாருங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணி ஜெபித்து நான் அவங்கள விட தரத்துல ஜெபத்துல உயர்ந்தவன். 2 hours ப்ரேயர் பண்றேன். இல்லப்பா, இல்ல ஏசப்பா, நான் என்னுடைய 24 மணி நேரத்துல உங்களுக்கு தசம் பாகம் கொடுத்துறேன். எப்படி? 2.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தசம் பாகம் கொடுத்துறேன். சரி, அப்புறம் இங்க பாருங்க, இது இதை விட கேவலம் என்னன்னா, நம்ம இந்த விசுவாசி மாதிரினா என்னங்க இது? அந்த விசுவாசி என்ன அவ்வளவு கேவலமா உங்க கண்ணுக்கு முன்னாடி? சொல்லுங்க, யோசித்து பார்க்கணும். அந்த விசுவாசி யாரு? நானும் விசுவாசி தான், நீங்களும் ஒரு விசுவாசி தான். என்ன விசுவாசி? என்ன விசுவாசி? 2 பேருக்கும் ஒரே பேர். இயேசுவை விசுவாசித்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும்? அத்தனை பேர்களும் விசுவாசிகள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பேர்களும் யாரு? நானும் விசுவாசி தான், பாஸ்டர் இல்ல. இதெல்லாம் இயேசுநாதருக்கு முன்னாடி நான் ஒரு விசுவாசி, பிலீவர். அப்படிதானா? நீங்களும் ஒரே லைன்ல தான் வருவோம். நியாய தீர்ப்புக்கு எனக்குன்னு தனியா ஒரு லைனு கன்ஃபார்மா கிடையாது. தேவனுக்கு முன்பதாக எல்லாம் சமம். ஊழியக்காரன் என்னொன்ன, நீ அப்படி எல்லாம் உனக்கு உன்னை கொண்டு நான் ஸ்பெஷலான பெரிய காரியங்கள்லாம் செய்த, நீ அப்படி நின்று நீ தனியா பாப்பா அப்படி சொல்லவே மாட்டார் எங்க அப்பா. ஏன் தெரியுமா? எங்க அப்பாட்ட பட்சபாதம் இல்லை. அது பட்சபாதம் இல்லாத தேவன். கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனா இது அவனுக்கு என்ன இல்ல, புரியல. புரியாததுனால சத்தியம் அவனுக்குள்ள இருந்திருந்தா அந்த பரியாசக்காரன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, இந்த மாதிரி ஜெபமே பண்ணிருக்கவே மாட்டான். அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? நான் I am that I am அப்படின்னு சொன்னது இயேசு ஒருவர் தான். வேற எவருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல, இல்லையா? ஒரு ஊழியக்காரன் சொல்லவே முடியாது, ஒரு தீர்க்கதரிசி சொல்லவே முடியாது, ஒரு அப்போஸ்தலர் சொல்லவே முடியாது, ஒரு மிராக்கிள் செய்கிறவனை சொல்லவே முடியாது. ஆமென். சொல்ல தகுதி இல்லை, இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னா ஜெபத்துல நான் அப்படிங்கிற வேர்டை யூஸே பண்ணாது, உபயோகம் செய்யாதீங்க. ஆமென். ஐயாம்ங்கிற வேர்டு அவாய்ட் பண்ணுங்க பிரேயர்ல. அப்படி ஜெபித்தான். வாசிங்க கேளு. அவன மாதிரி நான் இல்ல. அவன் உள்ள சொல்லிதாங்க ஜெபம் பண்றான், உள்ளதாங்க சொல்லி ஜெபம் பண்றான். அவனுடைய ஜீவியம் எனக்கு இல்ல, அந்த அனுபவத்துக்குள்ள நான் இன்னும் வரல அப்படின்னு தெளிவா சொல்றான். ஆமென். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், நான் இன்னும் பிசாசு கூட தான் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமென். அவன் சொல்லாம என்ன செய்யறான்? தன்னை உயர்த்தி தன்னை புகழ்ந்து, இருமாப்புள்ள ஒரு இருதயம், தற்கேடான ஒரு ஜெபத்தை செய்கிறேன் என்கிற ஒரு உணர்வில்லாத ஒரு இருதயம். ஆமென். உண்மைதானே? இப்படிப்பட்ட ஜெபத்தை யாராவது விரும்புவாங்களா? கர்த்தர் வெறுக்கிற ஒரு ஜெபம், தேவன் அருவருக்கிற ஒரு ஜெபம்.
இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் உதறி தள்ளி விடுகிறார். ஆமென். வெறுத்து தள்ளுகிறார். அப்புறம் பாரு, அந்த ஜெபத்தை மட்டுமா வெறுத்து தள்ளுவாரு? நீயே எனக்கு வேண்டாம் போடா அப்படின்னு தான் வெறுத்து தள்ளுவார். ஆமென். ஆனா பாவியையோ நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற கர்த்தர். ஆமென். ஆமென். ஆனபடினால எப்பப்பெல்லாம் சமயம் கொடுக்க முடியுமோ கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சமயம் கொடுப்பார். அந்த மாதிரி சமயம் கர்த்தர் கொடுக்கும்போது திருந்திக்கிடணும். ஆமென். மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னி. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க இயேசுவோடு உள்ள ஒரு தொடர்பு ஆவியானவர் பேசல அப்படின்னா இதுதாங்க நம்முடைய உள்ளத்துல குடியிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னோடு வாசம் பண்ணுகிற ஒரு உன்னதமான அனுபவம் எனக்குள்ள வேணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற உண்மையான மனவாட்டி. அல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்தது வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அவன் என்ன செய்யறான்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அப்புறம் அடுத்தது என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்ன பண்ணாரா? ஓகே, தசமபாகம் எல்லாம் யாருக்கு? இயேசுநாதர் எடுத்துக்கிட மாட்டார். இயேசுநாதர் எடுத்துக்கிட மாட்டாரப்பா. யார் எடுத்துக்குவா? ஊழியக்காரன் மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார்? கொடுத்தார். மெல்கிசேதேக்கோட நின்று போச்சு, இயேசுநாதருக்கு போகல. ஆமென். அப்படித்தானே? எனக்கு அன்பான ஒரு காணிக்கை இப்ப எனக்கு கொடுத்தீங்கன்னா அது என்னோட தான் நின்றுக்கிடும். ஆண்டவரே நான் வேணா சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இவங்க கொடுத்த காணிக்கை நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்கள இப்ப 1000 மடங்கு என்ன செய்யுங்க? அப்படி ஒரு வேணா குட்டி ஜெபம் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து நான் காணிக்கை வாங்கிட்டு சந்தோஷமா நான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? ஊழியத்துக்கு செலவு பண்ற அந்த பண்ணலாம், இல்லை எங்க குடும்ப தேவைகளுக்கு பண்ற அந்த பண்ணலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா? கர்த்தர் தசம் பாகம்ங்கிறத ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. அது அவருக்கு அதுல நாட்டம் இல்லை. ஆமென். அப்ப எதுல நாட்டம்? நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு உண்மையான திருச்சபையா மாறணுங்கிறதா என் அப்பாவினுடைய ஒரு ஆசை. இந்த ஆசையை நிறைவேற்றுகிறதா உண்மையான மனவாட்டி, உண்மையான கிறிஸ்தவர்கள். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற உண்மையான கிறிஸ்தவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த மனவாட்டிட்ட கர்த்தர் என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? மனதில் ஒரு தாழ்மை. அதுதான் என்னுடைய மனவாட்டி. ஆமென். மற்றபடி மனவாட்டியா நான் எதையும் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மாட்டேன். கர்த்தருடைய வருகை கடைசிய காலம் வரைத்தார். மனவாட்டியாய் இருக்கிற திருச்சபையே கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போவாரா, போக மாட்டாரா? போவாரா? மனசுல தாழ்மை இருக்கா? இருக்குதா இல்லையா? வேணும். அப்படி இல்லாவிட்டா மனதில் எனக்கு தாழ்மையை தான் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தருவார். சரி, மனதில் தாழ்வுங்கிறது ஜெபத்துல எப்படிங்க வெளிப்படுத்துறது அப்படின்னா கீழே வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று எங்க இங்க பாருங்க, இவன் ஆலயத்துக்குள்ள ஓடி போயிட்டான் இப்படி குடுக்குடுன்னு. ஆனா அவன் அப்படி இல்லை. ஆலயத்துக்குள்ள வருவதற்கு நான் தகுதியற்றவன். இதுதான் தாழ்மை. ஆமென். நான் தகுதியற்றவன், நிலையற்றவன். தேவன் எவ்வளவோ பரிசுத்தம் உள்ள தேவன். அவருக்கு முன்பதாக நான் ஒரு நீசன், நான் ஒரு படுபாவி. நாம் செய்த பாவம் அத்தனையும் என் தேவன் பார்ப்பாரே. ஆனால் இந்த இடத்துக்குள்ள கால் வைத்து மிதிப்பதற்கும்
அவருடைய சன்னதிக்கு நேராக நின்று ஜெபிப்பதற்கும் நான் தகுதியற்றவன். ஆமென். இதுதாங்க தாழ்மை. இதுதான் இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஜாக்கிரதை, இந்த மாதிரி வேடெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் இயேசுவுக்கு தகுதி இல்லாத ஒரு ஊழியக்காரன். அப்படித்தானா? தகுதி இல்லாத ஒரு விசுவாசி. என்கிட்ட என்ன இருக்கப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னா, ஆமா நீ தான் நம்பர் 1 லூசிபேரின் ஆவியை உடையவன். பிரைஸ் தி லார்ட். நான் யாருன்னு கேட்டாச்சுன்னா நம்பர் 1 லூசிபரின் ஆவியை உடையவன். தாராளமா சொல்லிருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்? கிறிஸ்துவை நடைமுறையிலே பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு அதைத்தான் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்னும் நிறைய வசனம் இருக்கு. இந்த ரோமர் 12:3 படிங்க. சீக்கிரமா வாசிங்க. ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவன் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? எவனாகிலும் தனக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே எரிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பாத்தீங்களா? அவனவனுக்கு தேவன் கொடுத்த தகுதியின்படியே எண்ண கடவன். அப்படிதானா? சரி, தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நல்ல கவனிங்க. ஜெபிக்க வேண்டிய விதங்களை சொல்றேன். தேவ சமூகத்துக்கு வந்தாலே we are nothing. தெரியுமா? நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க. எல்லாம் சொல்லுவாங்க. பிரசங்கிமார், பெரிய பெரிய பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் ஒன்றும் தெரியாதவன், ஒன்றும் இல்லாதவன், இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், அப்படிதான் நீ ஜெபிக்கணும்னு சொல்றேன். தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நமக்கு நிறைவுள்ளவன் அல்ல. தெரியுமா? குறைவான, ஒண்ணுமே இல்லாத. ஆனா எனக்குள்ள ஒண்ணு இருக்குதுன்னா அது இயேசு மாத்திரம். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு சத்தியம் நிறைந்த என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு சந்தோஷம் ஒரு விசுவாசிக்குள்ள இருந்தா, நீங்க உண்மையுள்ள ஒரு விசுவாசியா உங்களை கர்த்தர் எழுப்பி விடுவா. கடைசிய காலம் பறிக்கும் பொழுது, நம்முடைய சரீரம் புதைக்கப்பட்டிருந்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம். ஒரே ஒரு நொடியில மறுரூபம் அடைந்து கர்த்தருக்கு முன்பதாக, மனவாள நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் அப்படியே நாம் காணப்படுவோம். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனக்கு அன்பானவர்களே, கடைசிய காலம் துணிக்கப்படுது. என் இயேசு வருவார். மத்திய ஆகாயத்தில் வருவார். நாம் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு நாம் காணப்பட்டால் நாம் இயேசுவை நாம் பார்ப்போம். நாம் அவர் நம்மையும் பார்ப்பார். என் புறாவே, என் உத்தமியே, என் மனவாழியே என்று நம்மை அப்படியே அணைத்துக் கொண்டு முத்தமிடுவார். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு சந்தோஷம், எத்தனை ஸ்லாக்கியம். ஆகா என்ன சுகம், ஆகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்தார். என்ன சுகம், தங்க கிரீடம்
தலையில் தரிக்கலாம் தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம் சிங்காசன மீது சொகுசாயிருக்கலாம் சிங்காசன மீது சொகுசாயிருக்கலாம் என்ன சோகம் ஆகாது பாடுங்களேன் ரட்சகரின் சமூகம் பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்தார் என்ன சுகம். அல்லேலூயா. என்ன ஆனந்தம், என்ன ஒரு பரவசம் தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு பாக்கியத்தை விட்டுட்டு கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று நான் யார் தெரியுமான்னு கேட்டா நெஞ்சை நிறுத்துனா ஒட்டஞ்சு போகும் அந்த நெஞ்சு. ஒண்ணுமே இல்லை. உடைய சமூகத்தில் வர தகுதி இல்லாதவர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் எல்லாத்தையும் தெரிய வைப்பார். அவன் ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க, அப்பதான் எல்லாத்துக்குள்ள எல்லாமா இருந்து நமக்குள்ள நிறைவா இருக்கிற கனவாளனாம் இயேசு கிறிஸ்துவை நாம் அப்படி நிறைவானவராய் நமக்குள்ளே பார்க்க முடியும். கரந்தட்டி இயேசுப்பாவை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 5:5 படிங்க. சீக்கிரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். என்னத்தை அணிந்து கொள்ளணுமா? அது இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள உனக்கு டிக்கெட் இல்லை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கேரக்டர் அது. மனவாட்டிக்கு தேவைப்பட்ட எத்தனை பேர் கிறிஸ்துவின் மனவாட்டி இப்ப சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை பேர் கிறிஸ்துவின் மனவாட்டியா இருந்தா முதல் கேரக்டர் கர்த்தர் ஆவியானவர் எதிர்பார்க்கிற முதல் கேரக்டர் என்னன்னா மனதை தாழ்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது என்னன்னா மனவாட்டியா இருக்கிற திருச்சபை அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா வாசிங்க. தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை. ஆமென். வாசிங்க ஒருவர் ஆண்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அடுத்தது என்ன செய்யணும்? ஆவியானவர் எதிர்பார்க்கிறது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ சித்தம் செய்ய. தேவனுடைய சித்தம் செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். அப்படியா? தேவ சமூக பழக்கம் உள்ளவங்க, பழக்க வழக்கம் அதிகமா உள்ளவங்களுக்கு சுலபமான ஒரு காரியம். ஆமென். எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் 16, 17 வசனங்களை படிங்க. இந்த 2 காரியமும் இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சரி, இங்க பாருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? என்னப்பா எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க முடியுமா முடியாதா? யார் சொன்னது? ஆண்டவருக்குள்ள இருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். ஆமா, உண்மை. ஆனா எதையோ ஒண்ணே இழந்துட்டோம். நம்முடைய ஃபேவரைட் எதையோ ஒண்ணே இழந்துட்டோம். ஒருத்தர் சொன்னாங்க,
எங்கள் வீட்டில் இருந்த செல்லம்மா வளர்ந்த பூனை குட்டி சேர்த்து போச்சு. 3 நாளாக என்ன செய்யலை, சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கண்ணில் இருந்து என்ன வந்துச்சு. அப்போ நம்ம ஃபேவரட்டாக இருக்கிறது எல்லாம் நம்ம விருப்பப்பட்ட ஒரு பொருள்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கண்ணில் இருந்து என்ன வருது? ஏன் கண்ணீர் வருது? ஏன் கண்ணீர் வருது? உள்ள எப்படி இருக்கு? சந்தோஷமா இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது போனா போயிட்டு போகுது. ஹலோ, அது போனா போயிட்டு போகுது. ஆனா நீ என்ன செய்? நீ என்ன செய்? 1000 ரூபாய் தொலைஞ்சா போனா போயிட்டு போகுது. ஐயா, 1000 ரூபாய் தொலைங்க போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்றீங்கள, அந்த 1000க்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு? ரத்தம் சிந்திதாயா நாங்க சம்பாதிக்கணும், தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த வீட்டை கட்டும்போது 5000 ரூபாய் நான் மிஸ் பண்ணேங்க. உங்க உள்ள தங்க என் பேக்கோட பேக்கு பைபிள் எல்லாமே சேர்ந்து போச்சு. இன்ன வரைக்கும் என்கிட்ட அந்த பேக்கும் சரி பைபிளும் சரி வரல. நான் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எடுத்தவங்க வீட்டுக்குள்ள அந்த பைபிள் இருக்கும், அவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் சொல்லி சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பணும் சொல்லிட்டுனா திரும்ப மாட்டாங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுக்காக உமக்கு அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப அந்த சேர்ந்த 5000 அது போனதுதான். இது யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அநித்தியமான பொருள் தொலைஞ்சு போச்சு, காணாம போச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன செய்யறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கரைஞ்சி தண்ணியா ஓடி போயிடுறேன். எப்படிங்க சந்தோஷமா இருக்குது? இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்க முடியுதா? முடியல. இதுல தோற்று போகிறோம், அப்படிதானே? ஆனா இன்னொரு விஷயத்துல நம்மளும் என்ன செய்யறோம்? தோற்று போகிறோம். எதுல தெரியுமா? அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்துல ஒரே ஒரு வேர்டு இருக்கு, பிறர் குற்றத்தை நாங்கள் நம்ம மன்னிக்கணும். இல்லையா? மனசார மன்னிக்கணுமோ? சொல்லுங்க, மனசார மன்னிக்கிறோமா? மனசு வருதா? அப்படியெல்லாம் பேசுறோம். சொந்த சகோதரனையே மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கூட பிறந்த சகோதரனுக்கு இல்லை. இதுலதான் நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுங்க, ஃபெயிலியர் ஆகணும், தோற்று போகிறோம். எங்க தப்பா சொன்னா கேளுங்க திருப்பி. இதெல்லாம் எப்படி போறோம்? சகிப்புத்தன்மை இல்லை. நல்ல மனசு உடையவர்கள். அதனால்தான் சொன்னார், தேவனை தவிர வசனத்தை முடிங்க. ஒருவனும் நல்லவன் உலகத்துல ஒருத்த பையன் ஒருத்தனுமே இல்லையே. என்ன பார்த்து நல்லவன் சொல்லாத. ஆமென், ஆமென். அப்போ நம்மை அழைத்த தேவன் ஒருவர் தான் உண்மை உள்ளவர், அவர் தான் நல்லவர். ஆமென். நம்மெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்கிறோம்? தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா தேவ சித்தம் நிறைவேற்ற முடியாத ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்குள்ள போய் சிக்கிடுறோம், அப்படித்தானே? அப்போ ஆனா இந்த ஸ்டேஜில் சிக்கின ஒருத்தர் தன்னை கொஞ்சம் திடப்படுத்தி ஒரு வார்த்தை விட்டார். யார்? யோபு தான். தைரியமா சொன்னார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எங்கேயாவது யோபுடைய புஸ்தகத்துல யோபு புலம்பி அழுதான்னு சொல்லி இருக்கா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஏமா, நல்ல பைபிளை படிச்சிருக்கிறோம் இல்லையா? யோபு புலம்பி அழுதா, கண்ணீர் விட்டு கதறி அழுதான்னு சொல்லி இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப யோபுக்கு மட்டும் அப்படி ஒரு வேதனை இருந்தாலும் அதெல்லாம் அடக்கிட்டு என்ன பண்ணார்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன்
என்ன செய்கிறான்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். வசனம் சொல்லுது. அப்படித்தானே? சங்கீதம் 50 கடைசி வசனத்தை படிங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவ சித்தம் செய்த யோபு மரண நேரத்துல தேவனுடைய சித்தம் செய்து ஜெயம் எடுத்த யோபு. ஆமென். நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஐயோ அம்மா அப்பா போயிட்டியே சொல்லி புலம்புறோம். மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாதபடி எங்க அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாரு, யோசித்து பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி தேவ சித்தம் எந்த சூழ்நிலையிலும் செய்து முடிக்கும். ஆமென், ஆமென். சங்கீதம் 34:1 வாசித்து பாருங்கள். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என். நம்ம வாயில எங்க இருக்கும்? இருக்குதா? சொல்லுங்களேன். இருக்குதா? ஆமென், ஆமென். தேவ சித்தம் செய்து நிறைவேற்றுகிறோம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 4:6 படிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பம். எங்க போனாலும் சரி ஒரே ஒரு காரியம் வந்து இடிக்குது. என்னது தெரியுமா? ஜெபம். ஜெபம் தான் வருது. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. ஆமென். தெரியப்படுத்தினா போதுங்க. நம்ம உள்ள சந்தோஷமா இருந்தா தான் இந்த காரியத்தை பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். அப்படிதானா? அதனால தான் முதல்ல சொன்னாரு 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் 4:4 தெளிவா இன்னும் சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்போ சந்தோஷமா இல்லாதவங்க தேவ சித்தம் செய்ய முடியாது. இப்ப சொல்லுங்க, இப்ப தேவ சித்தம் செய்கிறோமா இல்லையா? பாட்டு மட்டும் எப்படி பாடிடுவோம்? என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும் அப்படின்னு பாடி முடிச்சிடுறோம் இல்லையா? பாட்டு மட்டும் தெளிவா கரெக்டா இருக்கிறோம். அப்படிதானே? பாடுறது சூப்பர், நல்லா ஆறுதல், அதுக்கு தகுந்தவாறு டோனை மாற்றி அழகா இசைக்கு தகுந்தவாறு பாடி பாட்டை இனிமையாக்கி பாடியிருக்கிறோம். ஸோ தேவனுடைய கர்த்தருக்கு முன்பதாக தேவ சித்தம் செய்து மனவாட்டியாகி திருச்சபை தன்னை தாழ்த்தி தேவ சித்தம் செய்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற மனவாட்டியா நம்முடைய ஜீவியம் இருக்குதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இல்லை. அப்போ எனக்கு இதுக்கே 1 மணி நேரம் கடந்து போச்சு. இன்னும் எவ்வளவுங்க? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தார் சொல்லுங்களேன்? தேவனுக்கு முன்பதாக தூளும் சாம்பல். சங்கீதக்காரன் சொல்றார், நானும் மனுஷன் அல்ல ஒரு துளு என்று சொல்கிறார். ஆமென். இப்படி தாழ்த்த
நான் உங்களை குறித்து அடுத்த ஒரு திருச்சபையில் அடுத்த ஆராதனையில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மணி 12 ஆச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தன்னை தாழ்த்தினான் நமக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறேன். நம்மை மேன்மைப்படுத்த வேண்டாம். கர்த்தர் தான் நம்ம என்ன செய்வார்? நம்மளை மேன்மைப்படுத்தணும் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா குடியில போய் விழுந்துடும். குடியில சாக்கடையில போய் விழுடும். எழுந்திருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள வேண்டாம். எத்தனை பேருக்கு வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம் சொல்றவங்கலாம் அவங்கெல்லாம் இருக்கீங்களோ? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். சூப்பர். அதாவது இப்படிப்பட்ட மனவாட்டி தான் கர்த்தருக்கு தேவை. இருக்கிறோம் சொல்றாங்கல்ல, அவங்கதான் ஆண்டவருக்கு தேவை. ஏன்? நம்ம என்னைக்குமே நம்ம குற்றம் செய்யற குற்றத்தை என்னைக்குமே நம்ம ஒத்துக்கிடவே மாட்டோம்ல. சொல்லுங்க, நாம செய்த குற்றத்தை என்னைக்கா ஒத்துக்கிட்டு தம்பி? ஒத்துக்கிடவே மாட்டோம். அது இவங்கள மாதிரி ஆட்கிட்ட கேட்டாதான் தெரியும். கண்ணா பயல என்ன எந்த வீட்டுல போய் திருடுன அவங்க சார் நான் திருடவே இல்லை அப்படின்போம். கைட்டு கும்பிட்டுருக்காங்க இல்லையா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம ஒத்துக்கிடவே மாட்டோம். நம்ம தவிர நான் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன்னை உணர்ந்து ஒற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள எந்த ஒரு விசுவாசி வர்றாங்களோ அவங்களே கர்த்தருக்கு மனவாட்டியார், தகுதியுடைய மனவாட்டியாக இருப்பாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 16:16 வாசிங்க. இன்னொருத்தர் எபேசியர் 5:21. தெய்வ பயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பயம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தேவ சித்தம் செய்வார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பயம், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்க தேவ சித்தம் செய்வாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த கல்யாண வீட்டுல வாசிப்பாங்களே 128ஆம் சங்கீதம், அதுல முதல் வசனத்தை படிங்க தெரியும். கர்த்தருக்கு பயந்து. அதுக்கப்புறம் அவர் ஒரு வில்லிங் நம்மளை குறித்த ஒரு தேவ சித்தம் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா தான் அவர் காட்டுகிற பாதையில, அவர் சொல்லுகிற வழியில என்ன செய்ய முடியும்? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். ஆமென். ஆனா தேவ சித்தம் செய்யறவங்களுக்கு பின்னணியில ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொல்லிட்டா கண்டிப்பா கையில் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கும். டாக்டருக்கு போகாது, வட்டிக்காரனுக்கு போகாது. திருட நம்ம காசை திருடுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டான். அவன் திருடினாலும் திருடன்னு வந்தாலும் கை இப்படி எடுக்க போகும், கை ஆக்ஷன் ஆகாது, இப்படியே நின்றுடும். ஏய், என் பிள்ளைகளுடைய பணத்தை நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ என்னடா திருடன் வந்தியடா, திருட்டு பயிர அவன் கை பயிரா பண்ணும். இங்க பாருங்க, இப்படி வைப்பான், என்ன ஆகாது. இங்க பாருங்க, இதெல்லாம் எடுக்காது. இப்படியே தான் வரும், இப்படியே தான் இருக்கு, இப்படியே தான் போகும். ஐயோ ஏசுநாதரே, என்ன செய்ய மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் இந்த திருட்டு வழக்கு செய்ய மாட்டேன். தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவ சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவருக்கு பயப்படுகிற பயம் அவசியமா ஒவ்வொரு மனவாட்டிக்கும் தேவை. அப்பொழுதுதான் பூரணமான ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரும்.
இல்லாவிட்டால் இல்லவே இல்லை. நினைச்சு கூட பார்த்துடாதீங்க. அப்போ தினமும் தேவ சித்தம் செய்வதற்கு தினமும் தாழ்மையாக இருந்து தேவ சித்தம் செய்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடப்பதற்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் கண்டும் கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னலென்றும் ஒன்றும் கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். கேட்டுவன் வார்த்தை தெளிவா அழகா எல்லாருடைய இருதயத்தை தட்டி இருக்கிறார். எல்லாரும் எந்தெந்த காரியத்தில் ஃபெயிலியர் ஆகியிருக்கிறோமோ இன்னைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களை நீங்களே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறவங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை மேகம் வந்து உதிக்க போகிறது. ஹalleluya. விசேஷித்த அபிஷேக மகிமை நமக்குள்ள இறங்கி வர காத்திருக்கிறது. ஹalleluya. சந்தோஷமா சந்தோஷமா தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேனா, தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறேனா, இப்பொழுது சந்தோஷமா ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. கேட்டுக்கொண்ட வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? மனதில் தாழ்மை, மனதில் தாழ்மையான ஒரு குணாதிசயங்கள் எனக்கு வேணும். பேசுங்க, ஏசப்பா கூட பேசுங்க, 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 பேசுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே அப்பா, இந்த ஆண்டவரே செய்தி எந்தெந்த இடத்துல எல்லாம் கேட்கிறார்களோ, உபயோகப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவங்க உள்ளத்துல எல்லாம் பேச வேண்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க துணிகளை நடத்திட வேண்டும் ஐயா. நீங்க பேச வேண்டும் ஐயா. நீங்க பேசுறது வேணும் தகப்பனே. இறக்கம் செய்த தெய்வமே, ஆவியானவரே இறக்கம் செய்த இயேசப்பா, இறக்கம் பாராட்ட வேண்டுமே. ஆவியானவரே இறங்கி வாங்க தகப்பனே. ஆண்டவரே பேசுங்க, 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 பேசுங்க. என்னை தகுதிப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே என்னையும் தகுதிப்படுத்துங்க, என்னையும் தகுதிப்படுத்தி ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே பேசுங்க, இயேசப்பா கூட நீங்க பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க. நெருங்கிய வரவை இன்னும் நான் வளர்த்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவே, உங்களோட ஒரு ஐக்கியமும் நெருக்கமான ஒரு ஜீவியமும் என்னுடைய வாழ்க்கையில வேணும் தகப்பனே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. என் சித்தம் வேண்டாம் ஐயா, என்னுடைய சித்தம் வேண்டவே வேண்டாம் தகப்பனே. உன்னுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவே, உன்னுடைய தூய சித்தம் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. பேசுங்க, இயேசப்பா கூட பேசுங்க, இயேசப்பா கூட பேசுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற, பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எல்லாரும் கூட வேணும் ஆண்டவரே. எனக்குள்ள வேணும் தகப்பனே. ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை எனக்குள்ள காரும். என்னோடு நீங்க பேசுங்க தகப்பனே, என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க தகப்பனே என்று சொல்லி தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க.
அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, விட்டாதீங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபமானது தேசத்துக்காக ஜெபிக்க போகிற தேவ பிள்ளையே, உங்களுடைய தாழ்மையில நான் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். கேட்கவே மாட்டார், கேட்கவே மாட்டார். அந்த ஜெபம் வீணா இருக்குமே, அந்த ஜெபம் விழுந்தாவா இருக்குமே. தேசத்துக்காக ஜெபிக்க போகிற அந்த ஜெபத்திற்கு இன்னைக்கு பதில் வரணும்னா என் இருதயம் பக்குவப்படணும். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக தாழ்மைப்பட வேண்டும் ஐயா. என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்க, வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விரும்புகிற ஒரு ஜீவியை எனக்குள்ள வேணும், கர்த்தர் விரும்புகிற ஜீவியை எனக்குள்ள வேணும். அப்பதான் நான் உண்மையுள்ள ஒரு மனவாட்டியா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மலைகளை திறந்து நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே மனத்தாழ்மையா இருக்க எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, மனத்தாழ்மைனா என்னன்னே எனக்கு தெரியல, புரியல. எனக்கு நீ அதனுடைய நல்ல விளக்கங்களை இன்னைக்கு தந்திருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நான் என்னையே உமக்கு முன்பாக மேன்மைப்படுத்தாதபடி நீங்க என்னைய மேன்மைப்படுத்தும்படி ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஓ, தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும், நல்ல அனுபவம் வேணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஓ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அந்த ஆயக்காரர் எப்படி ஜெபம் பண்ணான், பரியாசக்காரர் எப்படி ஜெபம் பண்ணான். பரியாசக்காரனுடைய ஜெபம் எனக்குள்ள வேண்டாம், அப்படிப்பட்ட அனுபவம் எனக்குள்ள வேண்டாம். ஆயக்காரனை போல தூரத்திலே நின்று பாவியாக என்னை கிருபையாயிரும் என்று சொன்னானே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என தாழ்மை உள்ள ஜெபம் எனக்குள்ள தாரும். ஆண்டவரே, அந்த அப்படிப்பட்ட அனுபவம் எனக்குள்ள வேணும் தகப்பனே என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எங்க வாழ்க்கையை தான் இன்னைக்கு கர்த்தர் கட்டி இணங்க வந்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில சிலர் விழுந்து கிடக்கிறீங்க அல்லவா? ஓ, உங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி வந்திருக்கிறார். எங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பும்படி வந்திருக்கிறார். எங்க ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே, எனக்குள்ள வேண்டும் தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி கேளுங்கம்மா, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே, நல்ல அனுபவம் வேணும், நல்ல அனுபவம் எனக்கு வேணும். ஓ, மங்காத ஜெப ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். விசேஷித்த அபிஷேக மகிமையால் ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருவர் மீது இறங்கி வாரும் ஐயா. விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்புத தகப்பனே, யெகோவாவின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இயேசுவே, யெகோவாவின் அபிஷேகம், மங்காத யெகோவாவின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். இப்பொழுது இறங்கி வரட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. யெகோவாவின் அபிஷேகத்தால் நிரப்புகிறேன். அபிஷேக மகிமை இறங்கி விடுகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் மீதும் ஜெபத்தில் கண்மாறுகிற தேவ பிள்ளையே, உமது அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. யெகோவாவின் அபிஷேகத்தை ஆவியானவர் ஊற்றி கொண்டிருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். ஜெபிக்க பலந்தால் போட்டாலே தூக்கம் வருகிறது என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இப்பொழுது உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள் மகளே, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள் மகனே. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியின் வல்லமையினால்
தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தயவுசெய்து வியாதிக்காக ஜெபம்னாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்காக ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் வியாதிக்காக ஜெபம் பண்றீங்க, அப்படி அல்ல. என் ஜெப வாழ்க்கை கட்டி எழுதப்படட்டும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நம்முடைய இரட்சகரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே இறங்கும் என்று சொல்லி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ, என்னையும் உம்முடைய ஜெப ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ, தாழ்மையை உமக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்துகிறேன். ஓ, உமக்கு முன்பதாக என்னை வெறுமையாக அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்னை உடைய மகிமையின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஜெப ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் மகிமையாய் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். மகிமையாய் வல்லமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஓ, மகிமையின் வல்லமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. என்னோட இறங்கி வந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவாவின் அபிஷேக மகிமை ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உம்மை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உடைய வியாதிக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியோடு யாராவது இருக்க கை ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய பலகீனம் இப்பொழுது என்னை விட்டு வெளியேற கடவுளே. சொல்லுங்க, இயேசுவே, சத்தமா சொல்லணும். இயேசுவே, என்னுடைய பலகீனம் என்னை விட்டு வெளியேற கடவுளே. வெளியேறும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பலகீனமே, என்னை பிடித்த பலகீனமே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறி போ. போ என்னை விட்டு. இயேசுவின் நாமத்தில் போ என்னை விட்டு. இயேசுவின் நாமத்தில் பலகீன ஓடி போனதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. பலகீனம் இயேசுவின் நாமத்தில் ஓடி போயிட்டு. சத்தமா சொல்லுங்க. பலகீனம் என்னை விட்டு ஓடி போயிட்டு. பலகீனம் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடி போயிட்டு. பலகீனம் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடி போயிட்டு. இயேசு என்னை கொடுத்து சுகமாக்கி விட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசுவின் தடுப்புகளால் சுகமானேன். இயேசுவின் தடுப்புகளால் சுகமானேன். இயேசுவின் தடுப்புகளால் சுகமானேன். எனக்குள்ள வியாதியே இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்குள்ள வியாதி இல்லை. வியாதி இல்லை. இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. இயேசுவே, நாங்கள் செய்த விசுவாச அறிக்கையை கேட்டீங்க. எல்லாருடைய வியாதி விலகி ஓடி போனதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றி கூறிக்கொள்ளுகிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.